இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பருட்டோ எபிசோட் 279. லாஸ்ட் எபிசோட்ல கிசுரு தான் ஃப்ராட் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுவோம். பருட்டோவால அதை நம்பவே முடியாது. அப்ப அவன் டிசைரை சொல்லியிருப்பான். அதை நீ நல்லா கவனிச்சியா? அவன் இருக்க மவுண்டைன் கீழ தான் நானுமே இருந்திருக்கேன். அந்த இடத்துல சன்செட்டை பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு இடத்துல எந்த ஒரு இடத்துலையுமே ஹாட் ஸ்ப்ரிங் கிடையாது. கண்டிப்பா அவன் போய் சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தான் எனக்கு இந்த கம்யூனிகேஷன் டிவைஸுமே கிடைச்சது. கண்டிப்பா ஓகுவோட பார்ட்னரா தான் இவனுமே இருப்பான். ரொம்பவே க்ளோஸா இந்த எல்லா விஷயத்தையுமே அவங்க வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்மூத்தா ரன் பண்றதுக்காக. இல்லனா ஸ்டார்டிங்லயே இந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் டிவைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் நம்ம கிட்ட சொல்லியிருக்கணும் இல்லையா? ஆனா இப்போ கூட இந்த இடத்தை டிஸ்ட்ராய் பண்றதுக்கு கிசுரு தான் எனக்கு ஃபர்ஸ்ட் உதவி பண்ண வந்தாரு அப்படின்ற மாதிரி பரிட்டோ சொல்ல, உனக்கு நம்பணும்னா நீ நம்பிக்கோ. ஆனா நான் வந்து ரொம்பவே காஷியஸா தான் இருப்பேன். ஏன்னா நான் தூங்கும் போதே சாக விரும்பல அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. இன்னொரு பக்கம் இந்த விஷயத்தை போயிட்டு மீச்கி கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரடா காவாக்கி 2 பேருமே போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி காராவோட அவுட்டரை பத்தின எவ்வளவு இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம லீஃப் கிட்ட இருக்குன்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே கவாக்கி சாரடா கிட்ட கேட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் பருட்டோ அண்ட் அந்த பொண்ணு 2 பேருமே வரும்போது ஆல்ரெடி அடுத்த ஸ்க்ரோலை எடுத்துட்டாங்க. அதுல இருக்க என்வலப்பையுமே எடுத்து இந்தாங்க உங்க 2 பேருக்குன்ற மாதிரி ஷாமு கொடுத்துக்கிட்டு இருக்கு. அடுத்த பிளேஸுக்கு போக ரெடியா இருங்கன்ற மாதிரி ஓகு சொல்றான். ஸோ ஒரு இடம் மாதிரி இருக்கு. அந்த வேற ஒரு இடத்துல வந்து இவங்க எல்லாருமே இருக்காங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் தான் இருக்காங்க. அவங்க கையில இருக்க என்வலப்ல 1ல இருந்து 8 வரைக்கும் ஒரு நம்பர் இருக்கும். இந்த கேமை வின் ஆகணும்னா அவங்க 7க்கு மேல இருக்க ஒரு பாயிண்ட்ஸை வச்சிருக்கணும். ரொம்ப லக்கியான இருக்க பர்சனை வந்து எடுத்தோடனே 7 மேல பாயிண்ட் கிடைச்சதுன்னா போயிடலாம். எவ்வளவு லக்கு அவங்களுக்கு இருக்கோ அவ்வளோ ஆபத்துமே அவங்க இருக்கு. பிகாஸ் மற்றவங்க அவங்கள தேடி வந்து கொண்டு அந்த பாயிண்ட்ஸ் எடுக்க முயற்சி பண்ணுவாங்க இல்லையா? இதுக்கான கேட்டுமே ஒரு இடத்துல இருக்கு. அந்த இடத்துல தான் நீங்க போயிட்டு அந்த சுமனிங் கேட் வழியா தப்பிச்சு போக முடியும். இப்போ ஒரு ஃபிளார் அடிச்ச மாதிரி அடுத்து ஒரு 1 ஹவர் கழிச்சும் கடைசி 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியும் ஃபிளார் வந்து வரும் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே அந்த இடத்துல ஓகு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அந்த பொட்டி வச்சிருக்கோம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே பயங்கர சோகமாயிருவான். பிகாஸ் அவனுக்கு 2 தான் கிடைச்சிருக்கும். அந்த பொண்ணுமே அவனை கண்டுபிடிச்சு வந்துடும். அந்த பொண்ணுக்கு 3 தான் கிடைச்சிருக்கும். இவங்க 2 பேரும் தப்பிச்சு போகணும்னா இன்னும் 9 பாயிண்ட் தேவை அவங்களுக்கு. வீக்கஸ்டான ஆளு ஷாமு மாதிரி டார்கெட் பண்ணா நம்ம கண்டிப்பா ஜெயிக்கலான்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஷாமு அவனோட நம்பரை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். பிகாஸ் அவனுக்கு 8 கிடைச்சிருக்கு. பர்ட் அந்த இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்கா. பாத்தியா பர்ட்டோ எனக்கு 8 கிடைச்சிருக்கு, நான் ரொம்ப லக்கின்ற மாதிரி கத்திக்கிட்டு கிடப்பான். டேய் இந்த மாதிரி கத்திக்கிட்டே இருந்தா எல்லாரும் உனதான் டார்கெட் வைப்பாங்க. அந்த ஓகு சொன்ன விஷயத்தை நீ கவனிக்கலையான்ற மாதிரி சொல்லிட்டு உடனே அவன் ஜட்டிக்குள்ள அதை ஒளிச்சு வச்சுக்கிறாங்க. டைரக்ஷனை போகணும், அந்த பக்கம் போய்கிட்டே இருக்க வேண்டியதான்ற மாதிரி சொல்றான். இன்னொரு பக்கம் கிசுருக்கு வந்து 7 கிடைச்சிருக்கும். அவன் ஒரு இடத்துல ஒழிஞ்சுக்கிட்டு நான் என்ன கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிவைஸ் தேடும் போது அது காணும். அப்பதான் பிளாஷ்பேக்ல யோசிச்சு பார்ப்பான் அந்த பொண்ணு அவனை மோதும் போது 3D இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொட்டியை வச்சிருக்கணும். ரொம்ப பயத்தோட தான் இருப்பான். நீ இவ்வளோ பயமா இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் இல்லைன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல, நீ வந்து ரிச் பர்சனை ஹேட் பண்ணுவேன்னு சொன்ன இல்லையா, அதனால தான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் மிஷினை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்தையும் பர்சனலாக எடுத்துக்க மாட்டேன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. நீ மட்டும் என் கூட இல்லைனா கண்டிப்பாக நான் முன்னாடியே இறந்துருப்பேன். இது வரைக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றின்ற மாதிரி அவன் அந்த இடத்துல சொல்றாங்க. சொல்லணும்னு நினைச்சா அதான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கும் போது கால் தடிக்கி கீழே விழுந்து பொட்டியுமே கொஞ்சம் தூரமா போய் விழுந்துரும். அவ்வளோ காசு இருக்கு, இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கு இடன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு போயிட்டு அந்த பொட்டியை எடுப்பா. பார்த்தா அது வந்து ரொம்பவே வெயிட் கம்மியாக இருக்கும். அப்பதான் யோசிப்பா இதில் இருக்க காசை வந்து இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டா இல்லையா? ஸோ அதனால அதை ஓப்பன் பண்ணணும்னு நினைப்பா. 2 பேரும் பிடிச்சி மாற்றி மாற்றி இழுத்துக்கிட்டு இருப்பாங்க பெட்டியை. பொட்டி ஓப்பன் ஆகி கீழே விழ அதில் அந்த பாட்டில் உடஞ்சி புகையா போகுது. இன்னொரு பக்கம் அவன் ஃபேமிலி ஃபோட்டோ கீழே விழுது. ஏன்டா அதில் பணம் இல்லை அப்படின்னு நம்ம இந்த பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்க, கம்பெனி வந்து என்ன பிளாக்மெயில் பண்ணி என் ஒய்ஃப் எல்லாம் கடத்திட்டு போயிட்டாங்க, அவங்க வந்து பணம் எடுத்துட்டு வர சொல்றாங்கன்ற மாதிரி இவனும் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் அதெல்லாம் உங்ககிட்ட கேட்கல, இதில் ஏன்டா பணம் இல்லைன்ற மாதிரி அவர் பக்கம் கத்திக்கிட்டு இருக்கா. நான் டைம்குள்ளே போகலன்னா கண்டிப்பாக என் குழந்தையும் என் ஒய்ஃபையும் கொன்னுருவாங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த மற்ற ரிச் பர்சன் மாதிரி தான் நீ இனிமே பொய்யா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கார்டையுமே அந்த பொண்ணு எடுத்துக்கிறா. இதை எனக்கு உதவி பண்ணுன்ற மாதிரி அந்த இடத்துல அவன் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நான் உதவியெல்லாம் பண்ண மாட்டேன், ஏன்னா நான் சேரிட்டி நேரத்தில் காசு கொடுத்தா மட்டும் தான் பண்ணுவேன்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பின்னாடி இருந்து குணாயை வச்சு அவனை யாரோ கொன்னுடுறாங்க. இந்த பொண்ணு ஒரு பக்கம் நின்றுகிட்டு இருக்கா. அவளுக்கே 4 தான் கிடைச்சிருக்கும். சடனா அந்த இடத்துல யாரோ வரா மாதிரி இருக்கும். பார்த்தா நாமு தான் அந்த இடத்துல வந்திருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்க மாட்டாங்களான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நாமு வந்து அவன் ஒரு கேல்குலேஷன் போட்டிருப்பான். கிடைச்ச நம்பர்லாம் வச்சு பார்க்கும்போது யார் வந்து தப்பிக்க முடியும், எவ்வளோ பேர் தப்பிக்க முடியும்னு பார்த்தா 5 பேர் தான் தப்பிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த இடத்துல அந்த பொண்ணு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். நாம வந்து அவங்க கிட்ட 5 நாமு கிட்ட நம்பர் 5 இருந்திருக்கும். நீ இதை வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட கொடுக்க, என்னால் அதை வாங்கிக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிடுவான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோட கிரீடுக்காக நான் மற்றவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை திருடி அவங்கள கொண்டு இருக்கேன் பாஸ்ட்ல. அதுக்கப்புறம் தான் யாரையும் காயப்படுத்தாத எந்த ஒரு நோக்கமும் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சேன். ஸ்டில் என்னால் ஒரு நிம்மதியான தூக்கத்தை தூங்க முடியல. பிகாஸ் நான் பாஸ்ட்ல கொண்டவங்களோட சத்தம் எல்லாமே என் காதில் கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. பர்ட்டோன் ஷாமுமே அந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருக்க நம்பர்ஸ் எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த 4 கார்டை வச்சு 2 பேரால பாஸ் ஆகி போக முடியும். ஷாமு அந்த இடத்துல சீப்பா இந்த 6 வந்து திருப்பி வச்சா 9 நம்ம அப்ப தப்பிக்கலாம் இல்லைன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கே. இந்த மாதிரி கேவலமான ட்ரிக்கெல்லாம் ஒர்க் ஆகாதுன்ற மாதிரி அந்த இடத்துல பர்ட்டோ சொல்றான். நம்ம கண்டிப்பா யாரையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணாம நம்ம இந்த விஷயத்தை பாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே அந்த இடத்துல மற்றவங்கள தேடி போறாங்க. அப்படி போகும்போது பர்ட்டோட மூஞ்சிலே ஒரு பேப்பர் வந்து படுது. ஆக்சுவலா அந்த இன்னொருத்தனோட ஃபேமிலி போட்டோ தான். அவங்க 2 பேருமே அந்த இடத்துல இறந்து கிடக்கிற விஷயத்த நம்ம பர்ட்டோ பார்க்குறான். யார் பண்ணாங்கன்ற விஷயமும் இவங்களுக்கு தெரியாது இல்லையா? அது மட்டும் இல்லை டேக் இருக்கான்னு பார்க்க சொல்லி செக் பண்ணுவாங்க. டேகுமே இருக்காது. வேற எதுக்காக இவங்களை டார்கெட் பண்ணி இருக்க போறாங்க, டேக்குக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பர்ட்டோ அந்த பொண்ணுகிட்ட அந்த கம்யூனிகேஷன்
கம்யூனிகேஷன் டிவைஸ் இருக்கான்ற மாதிரி செக் பண்ணி பார்ப்பான். அதுவுமே அவகிட்ட இருக்காது. யார் இதை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்கன்ற மாதிரி கேட்கும்போது, இது வரைக்கும் அந்த கிரிமினல் பிளஸ் கிஷோர் 2 பேரையுமே இவங்க வந்து பார்த்துருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அவங்க 2 பேர்ல யாரா ஒருத்தர் தான் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்ல, நம்ம அவசரப்பட்டு எதையுமே சந்தேகப்படக்கூடாதுன்ற மாதிரி பருட்டோ சொல்றான். ஸோ நம்ம வந்து நமக்குள்ளேயே சந்தேகப்படுறத விட்டுட்டு மத்தவங்களையுமே கண்டுபிடிச்சு முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளோ பேரை காப்பாத்திட்டு போக முடியுமோ அந்த விஷயத்த தான் கவனிக்கணும். நான் அப்பனா இதுலேருந்து ஒரு பாயிண்ட் தரேன்ற மாதிரி ஷாமு சொல்ல, ரொம்ப சந்தோஷமா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுவா. ஆக்சுவலா 8ன்றது ஒரு கார்டு. அந்த ஒரு கார்டை வச்சு அதுலேருந்து ஒரு பாயிண்ட் வந்து மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாது. 1, 2, 3 மற்றவங்கள கண்டுபிடிச்சு அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி 4, 5, 6 இருக்காங்க இல்லையா? அவங்களுக்குலாம் அந்த மாதிரி ஷேர் பண்ணி தான் நம்ம வந்து இது கொடுக்க முடியும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்மளால எவ்வளோ பேரை காப்பாற்ற முடியுமோ மற்றவங்கள சந்திச்சு இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி பருட்டோ சொல்றான். 1 ஹவர் முடிஞ்சிச்சுன்ற ஃபிளாகுமே அந்த இடத்துல அடிக்குது. அந்த கிரிமினலுமே அந்த இடத்துல தான் இருக்கான். உங்ககிட்ட எத்தனை கார்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பருட்டோ கேட்கும் போது, அந்த இடத்துல 1 நம்பர் வந்து இவனுக்கு தான் கிடைச்சிருக்கு. நீ தான் அந்த அன்லக்கியஸ்டான பர்சன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, உடனே பின்னாடி இருக்க 2 கார்டை காட்டுறான். ஆக்சுவலா இவன் தான் அவங்க 2 பேரையும் கொண்டு இருக்கான் போல. பட் அந்த இடத்துல நீ அதை எப்படி எடுத்துன்னு சொல்லிலாம் நான் கேட்க போறது கிடையாது. ஆனா இன்னமும் உங்ககிட்ட 6 பாயிண்ட் தான் இருக்கு. 7 தான் உன்னால பாஸ் பண்ண முடியும். ஸோ அதனால நான் ஒரு ஆஃபர் தரேன். என்கிட்ட இருக்க 6 கார்டை வந்து உனக்கு தரேன். நீ வந்து 3, 2 மட்டும் என்கிட்ட கொடு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கேட்கறான். சுவாரஸ்யமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பருட்டோ கிட்ட வந்து கார்டு எல்லாத்தையுமே நீட்டி, எனக்கு ஃபர்ஸ்ட் அதெல்லாம் தேவையே கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை எப்படி முடிக்கணும்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும். கடைசி ஒரு ஆள் வர வரைக்கும் எல்லாரையுமே கொன்னனா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டே ஓவராலா முடிஞ்சிடும். அதுக்கு தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டே நடத்துறாங்க இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்ல ஆரம்பிச்சிருவான். அந்த இடத்துல அவன் ஷாமுவை பிடிச்சிருவாங்க. உடனே பருட்டோ அந்த இடத்துல, நீ ஓக் என்ன நினைக்கிறானோ அந்த விஷயத்தை தான்டா பண்ணிக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. நான் அவனையே ஓவர் ஸ்மார்ட் பண்ணிட்டேன். எல்லாரையுமே கொண்டுட்டு கடைசி ஒரு ஆள் இருந்தனா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டே ஓவராலா முடிஞ்சிடும் இல்லையான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. எனக்கு இதானே வேணும், இந்த கார்டு எடுத்துக்கோன்ற மாதிரி ஷாம் அவனோட கார்டை எடுத்து நீட்ட, உனக்கு இன்னும் புரியலடா நீ முட்டாள் அப்படின்ற மாதிரி அந்த கிரிமினலுமே சொல்லிக்கிட்டு இருக்கும் போது பருட்டோ அவனோட ரசிகனை வச்சு அவனை அட்டாக் பண்ணி ஷாமுவை காப்பாத்துறான். இன்னொரு பக்கம் சாரடான் கவாக்கி மீத்கி கிட்ட போயிட்டு இருக்கும் போது மீத்கி பேப்பர் பாம் ஃபுல்லா வச்சு லாக் பண்ணி விட்டு போயிருப்பாங்க யாரோ. சரி நம்ம போய் காப்பாத்தலான்ற மாதிரி கவாக்கி சொல்ல, இல்ல நம்ம ஒகாகே ஆஃபீஸ்ல இருந்து பேக்கப் நான் வர சொல்லியிருந்தேன், அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோன்ற மாதிரி அந்த இடத்துல சாரடா சொல்றா. பிகாஸ் நம்மளுமே போய் ட்ராப்ல மாட்டிக்க கூடாது அப்படின்றதுக்காக. இருந்தாலும் நம்ம கவாக்கி சொல்றதெல்லாம் கேட்க மாட்டான் இல்லையா? நேரா போன உடனே அந்த பேப்பர் பாம்லாம் மறுபடியும் வந்து அவனையுமே சுத்தி வளைச்சிக்கிச்சு. பட் ஃபயர் அவன் மேலேயே அவன் யூஸ் பண்ணது மூலியமா அது எல்லாத்தையுமே டிஃப்யூஸ் பண்ணிட்டு நம்ம மீட்ஸ்கியுமே அந்த இடத்துல அவன் காப்பாத்துறான். உன் மேலேயே நெருப்பு தெரிச்சுக்கிறியன்ற மாதிரி அந்த இடத்துல சாரடா கேட்கும் போது, இது ஒன்றும் ஃபர்ஸ்ட் டைம் இல்ல விடு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவன் சொல்றாங்க. இன்வெஸ்டிகேஷனுக்காக இவங்க எல்லாரையுமே விட்டுட்டு நம்ம மீட்ஸ்கி கிளம்பின கொஞ்ச நேரத்திலேயே சில அன்னோன் ஷினோபிஸ்லாம் வந்து ரொம்பவே வெல் ட்ரெயின்டா இருக்காங்க. அவங்க தான் என்ன வந்து சரௌண்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணி விட்டாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. காராவோட அவுட்டரை சேர்ந்தவங்க தான் கண்டிப்பா இருப்பாங்கன்ற மாதிரி சாரடா சொல்லிக்கிட்டு இருக்க. கண்டிப்பா வெளியாட்கள் வேற யாருன்னா கூட இதுல இருக்க வாய்ப்பு இருக்கு. அது அவங்களே பிடிச்சக்கு அப்புறம் டைரக்டா அவங்க கிட்ட கேட்டுக்கலான்ற மாதிரி கவாகி சொல்றான். இன்னொரு பக்கம் இவங்க 2 பேருமே ரூக்குரோ கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. நமக்கு தேவையான 1, 2, 3 3 கார்டுமே அவன்கிட்ட தான் இருக்கு. அது கிடைச்சதுன்னா நம்ம 4 பேருமே சர்வே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஷாமு சொல்லிக்கிட்டு இருக்க. சரி அப்ப நானும் சண்டை போறேன்ற மாதிரி அந்த பொண்ணுமே களத்துல இறங்குறா. பருட்டோ லைட்னிங் ஷெல்லை யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ணி அவனை ஹெவி டேமேஜ் வாங்கின மாதிரி தெரிஞ்சு, பட் அவனோட ஷெல்லை வச்சு அவனை வந்து அவன் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டான். அதுக்கப்புறம் நாமோசாவை வந்து ஒரு புழு மாதிரி யூஸ் பண்ணி அவனோட பாடியை கண்ட்ரோல் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா லிவிங் திங்ஸுக்குமே உயிரோட இருக்கணும் அப்படின்ற ஒரு டிசைர் கண்டிப்பா இருக்கும். அப்படி இல்லைன்னா அது ஒரு உயிரினமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்க. அந்த கிரிமினலுமே அந்த இடத்துல நாமோவை ஓவரா கண்ட்ரோல் பண்ணி இந்த மாதிரி உன்னோட டிக்கெட்ஸ் எடுக்க உன்னோட டிசைர் பண்றதுக்காக தான் அவங்க வந்து இது வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பருட்டோ பயங்கரமா அட்டாக் பண்ண வைக்கிறான். பருட்டோ அடி வாங்கி கீழே விட நாம ஒரு குணாயை எடுத்து பருட்டோவை கொல்ல போகும்போது, என்னோட பாஸ்ட்ல நீ ஒரு வில்லனா இருந்த, பட் நீ நிறையவே மாறணும் அப்படின்ற டிசைருக்காக மாறி இருக்க, அதெல்லாம் யோசிச்சு பாருன்ற மாதிரி சொல்லவே, அவனுக்கு இதெல்லாம் கத்து குத்து அந்த மாஸ்டரை கொஞ்ச நேரம் யோசிச்சு பாரு அந்த குணாயை தரையில குத்தி அவனை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். உன்னோட டிசைர் இவ்வளவு வீக்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரிமினல் வந்து நாமோட முதுகுலியே பயங்கரமா அட்டாக் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் பருட்டோ ஜம்ப் பண்ணி ரசிகனை வச்சு அந்த கிரிமினலையுமே அட்டாக் பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல அந்த கிரிமினலே அக்செப்ட் பண்ணிடுறான். உன்னோட டிசைர் வந்து நீ உயிரோட இருக்கணுன்றதுக்காக நீ தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க, நீ வின் ஆயிட்ட அப்படின்ற மாதிரியும் ஒத்துக்கிறான். எப்படியோ நான் மறுபடியும் வில்லேஜுக்கு போனாலும் என்ன பிடிச்சி ஜெயில தான் போடுவாங்க, ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதே இடத்துல என்னோட கதை முடியத்துல எனக்கு சந்தோஷம் தான்ற மாதிரி அவன் சொல்ல, இருந்தாலும் பருட்டோ அவங்க கிட்ட 7 பாயிண்ட்ஸை கொடுத்துட்டு தான் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. நான் ப்ராமிஸ் பண்ணதுனால தான், அதனால தான் உங்ககிட்ட இந்த கார்டை கொடுத்தேன். ஓகு நீ நினைச்ச மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே இந்த இடத்துல நடக்காது, நான் நடக்கவும் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. டே அந்த எல்லா கார்டும் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பா 4 பேருமே வெளில போயிருக்கலாம்ன்ற மாதிரி ஷாம் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கான். உனக்கு ஒரு விஷயத்தையுமே சொல்றேன் அப்படின்ற மாதிரி அந்த கிரிமினல் அந்த இடத்துல சொல்றான். ஆக்சுவலா அவங்க 2 பேரோட கிட்ட இருந்து கார்டு மட்டும் தான் எடுத்துட்டு போனே தவிர அவங்க 2 பேரையும் இவன் வந்து கொண்டு இருக்க மாட்டான். இவன் போகும்போதே ஆல்ரெடி அவங்க 2 பேரும் இறந்து போயிருப்பாங்க. இது வரைக்கும் நம்ம யாருமே பார்க்காத ஒரு பர்சன் வந்து கிசூரு தான். கண்டிப்பா அவன் தான் இது எல்லாத்தையும் பண்ணிருக்க ஒரு கல்பிரேட்டா இருப்பான்ற மாதிரியும் சொல்றான். கடைசி 10 மினிட்ஸ்க்கான ஃபிளாகுமே அந்த இடத்துல அடிச்ச உடனே இவங்க எல்லாருமே அந்த எக்ஸிக்யூட்டிவ்கான கேட் கிட்ட போறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த கிரிமினல் அவனோட கார்டை வச்சுட்டு உள்ள போறான். இந்த டோர் ஓப்பன் தானே இருக்கு, அப்படியே போலாமே சொல்லிட்டு ஷாமு ட்ரை பண்ணி போக அந்த கேப்ல இருந்து ஏகப்பட்ட ராட்ஸ் வந்து அவனை பிளாக் பண்ணது. இந்தாங்க இது ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 3, 2 2 கார்டையுமே அவங்க கிட்ட கொடுக்குறான். என்னால இந்த காயத்தோட உயிர் பிழைக்கிறது கஷ்டம் தான், அதனால பருட்டோ நீ வந்து இதை யூஸ் பண்ணிக்கோன்ற மாதிரி அந்த இடத்துல நாம சொல்ல, இல்ல நீயே அதை யூஸ் பண்ணிக்கோ, இன்னும் 7 கார்டு வந்து இருக்கு இல்லையா கிசூரு கிட்ட, அவன் தான் என்னோட கோல் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஏன்னா ப்ராபபிலி அவன் தான்
அவங்க 2 பேரையும் கொன்னுருப்பான் இல்லையா? அது மட்டும் இல்லாம இந்த மாரி கிசுரு மேல ஆல்ரெடி சந்தேகம் இருக்கு. பட் அத கண்டுபிடிச்சிருந்தா அந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு, இந்த மாரி அதனால தான் இத வந்து கொன்னுருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாரி, நான் அத போய் கண்டுபிடிக்கிறேன். நீ வந்து பத்திரமா உங்கள கொண்டு போன்ற மாரி சொல்லிட்டு போறான். ஃபைனலா கிசுருவுமே அந்த இடத்துல வரத்தோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிட்டு பாருங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல பருட்டோ எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கோம்.